ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊருக்கு போயிட்டு தோட்டத்தில் லெமனு, மாங்காய், பிரண்டையெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதை வச்சு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். பிரண்டையில் உள்ள நாரெல்லாம் உரிச்சிட்டு சுத்தமாக கழுவிட்டு இப்போ உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பிரண்டை வந்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேகட்டும். நம்ம துவையல் அரைச்சி சாப்பிடும்போது அப்போ தான் நாக்கரிக்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி வரட்டும். பிரண்டை துவையல் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. சட்னி பண்ணி சாப்பிடுவோம், இது மாதிரி துவையல் பண்ணியும் சாப்பிடுவோம். பழைய சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரண்டையை வச்சு குழம்பும் செய்வாங்க, அதுவும் ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி கூடவே ஒரு சொல புளி சேர்த்துட்டு நான் 1/2 மூடி போல் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு, அது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு இட்லி தோசைக்கு சட்னி தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு சட்னி வேணும் அப்படின்னிங்கன்னா இதுலேயே நீங்கள் தண்ணி சேர்த்து உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு துவையல் பிரண்டை துவையல் ரெடி. தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நம்மளுக்கு சட்னி பிரண்டை சட்னி ரெடி ஆயிரும். பசங்களுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸும் பிரண்டை துவையலும் தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த லெமனை வச்சு லெமன் ரைஸ் பண்ணியாச்சு. அப்படியே தோட்டத்தில் கிடச்ச பிரண்டையை வச்சு துவையலும் பண்ணியாச்சு. லெமன் ரைஸுக்கும் பிரண்டை துவையலுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் பறிச்சிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அந்த மாங்காவையும் கட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நானும் மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸு பிரண்டை துவையல் மாங்காய் இதை தாங்க சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது.